Hi friends, today என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஆலு பராத்தா. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஓமம் ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கட்டி தயிர் வச்சுருந்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. நீங்கள் மோராக வச்சுருந்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணிக்கங்க. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிக்கங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி மேலே தடவி வச்சுருங்க. தடவி வச்சுட்டு பிளேட் போட்டு மூடிடுங்க பவுலை. நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு நீங்கள் பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணலாம். இதில் சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், மஞ்சத்தூள், ட்ரை மேங்கோ பவுடர், ஜீரகத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ட்ரை மேங்கோ பவுடர் இல்லாதவங்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம வேக வச்ச பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நசுக்கி விட்டுருங்க பொட்டேட்டோவை. இப்போ இந்த பொட்டேட்டோவை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ட்ரை மேங்கோ பவுடர் இல்லைன்னா இப்போ நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். இப்போ இந்த கொத்தமல்லியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சப்பாத்தி போட ரெடி பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் பிளேட்டில் தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு மாவை தூவிக்குங்க. தூவிட்டு ஒரு பால் மாரி மாவு எடுத்திருக்கேன், அதை நல்லா மாவில் பரட்டி எடுத்துக்குங்க. பரட்டி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக தேய்ங்க. ஃபுல்லாக சப்பாத்தி மாரி தேய்க்கணும்னு இல்லை, லைட்டாக தேய்ச்சா போதும். ஒரு மீடியம் சைஸ் சர்க்கிள் மாரி தேய்ச்சா போதும். நல்லா மாவை தூவி தூவி தேய்ச்சிக்குங்க, ஒட்டக்கூடாது.
சப்பாத்தி, ஸோ இதுமாரி நல்லா வந்து மாவை தூவி தூவி தேய்ச்சிக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொட்டேட்டோவை பால் மாரி உருட்டி சென்டரில் வைங்க. சென்டரில் வச்சதுக்கப்புறமா சப்பாத்தியை அப்படியே மடக்கிக்குங்க. பூ மாதிரி அப்படியே மடக்கிக்கிட்டே வாங்க. ஸோ இதுமாரி மடக்கிட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா அந்த இடம் வந்து மொத்தமாக இருக்காது. ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து மாவை வந்து மேலே தூவி தூவி நல்லா பரட்டிக்குங்க. ஸோ இந்தமாரி ரெடி பண்ணிவிட்டு மாவை வந்து மேலே தூவி தூவி பரட்டிக்குங்க. ஸோ நல்லா வந்து பரட்டினதுக்கப்புறமா லைட்டாக பொறுமையாக வந்து சப்பாத்தியை வந்து ரோல் பண்ணுங்க. வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் பொட்டேட்டோ தெரிஞ்சால் பரவாயில்ல, பார்க்க நல்லாயிருக்கும். பொறுமையாக தேய்ங்க. இப்போ நம்ம ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும். தோசைக்கல் சூடாயிடுச்சா என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஆலு பராத்தாவை அதில் போட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான். ஒன் சைடு வந்து கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா இந்த பக்கமும் பரட்டி போட்டுட்டு நம்ம மேலே கீ அப்ளை பண்ணிக்கலாம். கீ வந்து வேண்டான்னு நினைக்கிறவங்க ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒன் சைடு குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ குக் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து நம்ம திருப்பி போடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கீ இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து கீ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு வந்து பரட்டி போட்டுக்குங்க. ரெண்டு சைடுமே நல்லா வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகணும்.
இப்போ 2 சைடு குக் ஆயிடுச்சு. நம்ம ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து தயிரோட சேர்த்து சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.